என்னோட அன்பான அழகான எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி நான் சொல்ல மாட்டேன். இந்த ரெசிபி பார்த்தா நீங்கள் கிராம்பு மசாலா எல்லாம் செஞ்சு அது எப்படி வரும்னு எனக்கு டவுட்டு தான். அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக காமிக்க போகிறோம், அவ்வளோதான். இது ரீசெண்டாக வீட்டில் வாங்கின ஒரு ஸ்டார் ஃப்ரூட் செடி தான். வாங்கும்போதே இப்படி தான் கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே தூக்கணும். அப்போவே அந்த அக்கா சொன்னோம், அம்மா இது நீ இது கொட்டாதுன்னு நினைக்காத, கண்டிப்பாக கொட்டும் நீ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னா. பரவாயில்லக்கா, எனக்கு இதே போதும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுலேருந்து காலையிலலாம் செக் பண்ணோம் எவ்வளோ கொட்டி போயிருக்குன்னு. டெய்லி ஒரு 10-20 கொட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் திருப்பி போட்டுட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் புதுசாக ஏதாவது வருதா இல்லையான்னு. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம சண்டேயில் நான்வெஜ் சமையல் தான். நான்வெஜ் எனக்கு ரொம்ப சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் அது சமைக்கிறது அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. என்னோடய பசங்களுக்கு விளாட்றதுக்காக க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நான் க்ளீன் பண்ணுறது பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க எனக்கு ரொம்ப வருஷம் கிராபெல்லாம் க்ளீன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு. சுத்தமாகவே இல்லை. யூடியூப் இருக்கனால தான் நான் எல்லாம் சமைக்கிறதும் வாடுறதும். யூடியூப்பில் இந்த கிராப் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அவங்க யாராவது சொல்லித்தரலன்னா நான் என்ன பண்ணியிருப்போன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஊரில் இருக்கிற அத்தனை இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அந்த அங்கே உட்காராமல் நம்ம கையில் பார்க்குற எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா புகை போட்டு விரட்டிட்டோம். இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்காவோட ரெசிபி பார்த்து நல்லா கற்றுக்க வேண்டியதாக கற்றுக்கிட்டு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் சமையல் ஆரம்பிப்பேன். ஆல்ரெடி எனக்கு சமைக்க தெரியும். ஆனாலும் 1-2 பொருள் மிஸ் ஆகிடும். ஸோ அப்படி மிஸ் ஆகும்போது டேஸ்ட்டில் எத்தவோ ஒன்று கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு யாராவது கிராபு வாங்கிட்டு உங்களுக்கு யாரோட ரெசிபி பார்க்கணுன்னு பார்த்தா கண்டிப்பாக மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அவங்களோட இந்த கிராபு மசாலா ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக வரும். நானும் ஃபஸ்ட் டே செய்யும்போது எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டோம். ஆனால் கலரு மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி அப்படியே ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு குழந்தைய கூட்டுறதுக்கு போயிட்டேன் வெளியில். ஸ்கூல்லேருந்து அவனை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தா அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சமைக்கும்போது இது கரெக்டாக வரல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சமைச்சு முடித்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் கிராபு மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். இன்னொன்று இதை நான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு என்னோடய அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னோடய அம்மாவுக்கு எங்கள் அக்காவுக்கு என்னென்ன பிடிக்கும் தெரியும். எங்கள் அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் எங்கள் அம்மா அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு செய்வாள். ஆனால் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் எனக்கு என்ன பிடிக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த ஃபுட்டு வச்சாலும் டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்ற ஆள். இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ரசம், அப்புறம் பீன்ஸ் பொரியல், மீன் குழம்பு இப்படி தான் வைப்பாங்க. சாம்பார் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. எனக்கு என்ன பிடிக்கும், அவள் என்ன விரும்பி சாப்பிடுவான்னு என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்டே கேட்டதில்லை, அவங்களும் செஞ்சது கிடையாது. அதில் எனக்கு நல்ல வருத்தம் இருக்குது. எப்படின்னா, இப்போ என்னோடய பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் வீட்டில் சமைச்சிட்ருக்கிறேன். எனக்கு என்ன பிடிக்கும்னா யாருமே இந்த உலகத்தில் கேட்குறதும் இல்லை. அது யோசிக்கிறதுக்கு கூட இல்லை. ஸோ நம்ம எல்லாம் சிலர் எப்படின்னா எல்லா டைப்பு ஃபுட்டும் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்காருக்கு தான் இந்த பிரச்சனையே. நம்ம செலக்டிவாக இல்லைன்னா மற்றவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்னு அர்த்தம். எனிவே சமையலெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.